இந்த இளைஞர்கள், இந்த இளம் தலைமுறையினர் 18லேருந்து 30 வயசுக்குள்ளவர்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லிங்க 1,21,00,000 ஓட்டுகள் இருக்குது. அது அனைத்துமே 90% வாக்குகள் விஜய்க்கு தான் அப்படிங்கிறத இன்றைய அரசியல் தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் உட்கார போகிறாரு. மே 4ஆம் தேதி மத்தியானம் 11 மணிக்கு மேலே வாக்குகள் என்ன பண்ணும்போது அந்த விஜயினுடைய கிரேஸ் ஒரு தனி லெவலில் இருக்க போகுது. கடுமையாக விமர்சனம் பண்ணி விஜயை தாறுமாறாக திட்டியவர்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட விஜய்க்கு ஃபேவராக மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு, எல்லாமே கிட்டத்தட்ட சேஞ்ச் ஆகிருக்குது விஜய்னால் மட்டுமேங்கிற அளவுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை விஜய் உருவாயிருக்க பார்த்தீங்களா? அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கப்படுது. அதான் சொன்னேன், 100 பேரில் 80 பேர் விஜய்க்கு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் தான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க வெளில வரும்போது. இது கிரவுண்டு மாறாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பூரா பதிவாயிருக்கு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பரப்புரையில் பயங்கர மாஸ் காட்டினார்னு பார்த்தோன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் யாரை கேட்டாலும் தாவேக்கா, எதை கேட்டாலும் தாவேக்கா, இளைஞர்கள் ஓட்டு மட்டும்தான் தாவேக்கா இருக்குன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள என் பேரனுக்காண்டி ஓட்டு போட்டேங்கிறாரு ஒருத்தர், என் மகளுக்காக ஓட்டு போட்டேங்கிறாரு. என்னென்ன எலெக்ஷன்ஸ் அந்த டைம் நடந்து முடிஞ்சிருக்கு? இல்லை, புதியவர்களை ஓட்டுச்சாவடிக்கு வர வச்சதே விஜய் தான் சொல்ல முடியுங்க. ஏன்னா அந்த 18, 19, 20 வயசு இந்த 3 கேட்டகரி பார்த்தீங்கன்னா கடந்த முறையில் கடந்து போயிட்டாங்க. ஓட்டுச்சாவடி வழியாக போவாங்க, அப்பா அம்மா இறக்கி விட்டு நீங்கள் ஓட்டு போட்டு வீடு பேசுகிறீங்கன்னு அவனு கடந்து போனதற்கு ஓட்டுச்சாவடியை பார்த்துட்டு போன விஷயங்கள் தான் நிறையா இருந்தது. ஆனால் ஓட்டுச்சாவடியை கடந்து போனவர்கள் இப்போ ஓட்டுச்சாவடிக்குள்ளே வரைக்கும் போக வச்சுருக்காரு. அந்த விஜய் தான் முழுமையான காரணம். அரசியல் தெரிய வச்சுருக்காரு, இதுதான் அரசியல்னு புரிய வச்சுருக்காரு, பேச சொல்லியிருக்காரு, அரசியலை சொல்ல வச்சுருக்காரு. கற்றுக்குங்க, நாட்டு நடப்புகள் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் பாருங்கள். முதல்ல உங்களுடைய வாக்கு அது அது ரொம்ப ரொம்ப முதன்மையானது. ஏன்னா ஒரு தலைமுறைக்குள்ளே ஒரு தேர்தல்ன்ட்டார், அதுதான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் ஒரு தடவை வரும், அப்பா அம்மா போடுவாங்க, பிடிச்சவர்கள் போவாங்க அப்படின்ட்டு போனவர். ஏன்னா இவர்கள் வாக்கு யாருக்குன்னே இல்லாத அளவுக்கு இருந்து நோட்டாக்கு நிறைய பேர் போட்டு போனாங்க. சில பேருக்கு சரி இவர் போடுவோன்னு 3ஆம் வருகை தந்தவர்களுக்கு போட்டு போனாங்க. ஆனால் இந்த முறை மட்டுமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம விஜய்க்கு போடணும், டிவிகே போடணும், ஏதோ ஒரு நோக்கத்தில் விஜய் வர்றாரு, ஒரு மாற்றம் வேணும். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அது விஜய் மூலமாக தெரிய வந்தது. கருத்து கணிப்புகள்லாம் கருத்து திணிப்புகளாக இருக்குன்னு சொல்லி விஜயே கடைசி மீட்டிங்கில் பேசுகிறத நம்ம பார்த்தோம். மக்களும் அதுதான் சொல்ல வந்தாங்க. கருத்து கணிப்புன்ற பேரில் விஜயை நீ ஒவ்வொருத்தராக போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க, இது சரியான முறையே இல்லை அப்படிங்கிறதா அவர்கள் அதாவது தெளிவான முடிவு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருப்பவர்கள் சொந்த ஊருக்கே போக முடியாத சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாச்சு. 22ஆம் தேதி நைட்லாம் அதாவது திணற, கோயம்பூரில் ஒரு பக்கம், கிளாம்பாக்கத்தில் ஒரு பக்கம், தாம்பரத்தில் ஒரு பக்கம்னு மாறி மாறி திணறாங்க. டாட்டா ஏஸில் போனவர்கள், டாட்டா மேஜிக்கில் போனவங்க, பைக்கில் லிஃப்ட் கட்டி மாறி மாறி போனவங்க, லாரி மேலே உட்காந்துட்டு போனவர்கள்னு பார்த்தா அவ்வளோ பேர்கள் போகிறதுக்கான ஆவலை காட்டும்போது பார்த்தா எதையோ ஒரு நோக்கி, எதையோ தன் பிடித்தவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கா தான் இவ்வளோ போராட்டம் நடந்த நம்ம பார்க்குறோம். சில பேர் போக முடியல, வருத்தம் இருந்தால் கூட 4 முனை போட்டியா 2 முனை போட்டியாங்கிறது வேறு விஷயம். ஆனால் எல்லா பேருக்குமே ஓட்டு போடுவீங்க, அந்த வாக்காளர் அந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா, ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கே ஒரு ஆதங்கம் தான் போக முடியலன்னு சொல்லி. அதனால் இந்த இளைஞர்கள், இந்த இளம் தலைமுறையினர் 18லேருந்து 30 வயசுக்குள்ளவர்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லிங்க 1,21,00,000 ஓட்டுகள் இருக்குது. அது அனைத்துமே 90% வாக்குகள் விஜய்க்கு தான் அப்படிங்கிறத இன்றைய அரசியல் தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18% வாக்குகள் வித்தியாசமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் 2-3% அதிகமாக தான் வரும். உங்களுக்கு இன்னும் கரெக்டான ரிசல்ட் இன்னும் வரல, இன்னும் வரும். அப்படிங்கும்போது ஒரு 20% வாக்குகள் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ அப்போது விஜய் வேறு இடத்துக்கு போயிட்டார். இதுக்கு முன்னாடி நீ வீட்டை விட்டு வா, நீ பேச மாட்டியா, வாயான்னு சொன்னவர்கள்லாம் வீட்டை விட்டு வெளில வந்தார், பேச ஆரம்பித்தார், மக்களை காமிச்சார், செல்வா காமிச்சாங்க, சென்னையை குலுங்க விட்டார், கோயம்புத்தூரை குலுங்க விட்டார், மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் குலுங்க விட்டார். ஒட்டு மொத்தமாக தன்னுடைய என்னன்னு பாருங்கள் அப்படின்னு காமிச்சார். ஸோ தொடர்ந்து இவ்வளோ சதவீத வாக்குகள் வந்ததுக்கான காரணம் இந்த 18லேருந்து 30 வயசுக்கு உள்ள வாக்குகள். வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா பொண்ணு 3 ஃப்ளைட்டை மாறி வரன்றாங்க. எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணியிருப்பா பாருங்கள் 2 ஓட்டு விஜய் போடுறதுக்காக. அவர் சொல்கிறதே அதுதான், விஜய் ஓட்டு போகிறதா நாங்கள் வர்றோம், 3 ஃப்ளைட்டை மாதிரி ஜெர்மன்லேருந்து நாங்கள் பரப்பிட்டு வரோன்றாங்க. துபாயிலேருந்து ஒரு இளைஞர் 28 வயசு, இது வரைக்கும் ஓட்டே போடுறது இல்லைங்க, ஆனால் இந்த மாதிரி ஓட்டு போகிறது வேணால் விஜய்க்காகன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மலேசியாவில் ஒரு பொண்ணு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிச்சுன்னு உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்குது, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், போட முடியலன்னு. அப்புறம் லண்டனில், அப்புறம் கனடாவில்,
ஏகப்பட்ட வெளிநாட்டர்களுக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்ததாக ஒரு தகவல் வருது. ஸோ திருச்சி, சென்னை அப்படின்னு வந்து இறங்கியிருக்காங்க. நிறைய வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்துருக்காங்கிறதா தெரிய வருது. ஆனால் யாருக்கு வாக்களிப்பார்கள், யாருக்கு வாக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மே 4ஆம் தேதி தான் தெரியும். மே 4ஆம் தேதி வந்து தபால் ஓட்டுகள் முதன்மையாக எண்ணப்படும். 10-12 மணிக்கு மேலே எந்த முன்னிலை வருதோ அதை அப்படியே தக்க வச்சுட்டு தான் போகும். ஆனால் இந்த முறை இப்பொழுது விஜய் வந்ததுனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே மிக 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 எதிர்பார்ப்போட இந்த வாக்கு சதவீதம் போனதுனால பெரிய ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சார் எனக்கு என்ன கேள்வினா சார், இதுவரை பல எலெக்ஷன்களை தமிழ்நாடு பார்த்துருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷன் ஒரு திருவிழா மாதிரி, ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி, அந்த ப்ரௌன் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போடாத ஆளே இல்லை, கோவிட் அக்செப்டன் மாதிரி சினிமா துறையில இல்லை நிறைய பேருமே அந்த காஸ்டியூம்ல வந்திருந்தாங்கல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது மாதிரி தான் அந்த காஸ்டியூம் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகி போச்சு, இளைஞர்களுடைய ஒரு காஸ்டியூமாக போச்சு. ஏன் நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட அந்த பேண்ட்டு ஷர்ட்டில் தான் வந்து அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய திரையுலக ஜாம்பவான்கள் நடிகர்கள்லாம் பார்த்து, நடிகைகள் கூட அந்த காஸ்டியூமில் சில பேர் வந்தாங்க, ஷால்லாம் போட்டு வந்தவர்கள், அப்படியே பார்க்க முடிஞ்சுது. ஏதோ ஒரு மாற்றத்தை எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கப்பட்டது. அதை நோக்கி தான் அவருடைய வாக்குகளும் வந்து பதிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் நமக்கு வருது. ஒட்டுமொத்தமாக திரையுலகத்தை சேர்ந்த எல்லாமே வந்து விஜய் விரும்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பு தகவல் காலிலேருந்து எனக்கு வந்துட்டு இருக்கிறத, விஜய் மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் உட்கார போகிறாரு. மே 4ஆம் தேதி மத்தியானம் 11 மணிக்கு மேலே வாக்குகள் என்ன பண்ணும்போது அந்த விஜயினுடைய கிரேஸ் ஒரு தனி லெவலில் இருக்க போகுது. அங்கே கிங் மேக்கராங்கிறத சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தெரிய வந்துடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வரவரமாக பேசப்பட்டிருக்கு. இந்த காஸ்டியூம் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து நிறைய வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து யூஸ் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. இதற்கு முன்னோடியாக பார்த்தோம்னா ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி ஐயா அவர்கள் தான் இந்த காஸ்டியூமை பிரபலப்படுத்துனது. அது விஜய்க்கு கரெக்டாக ஆப்டாக இருந்தது. அந்த ஒரு மெச்சூரிட்டி நல்லா அது டீசெண்டான ஒரு கலர் உங்களுக்கு அதை இந்த பேண்ட் ஷர்ட்டு. ஸோ அது விஜய்க்கு கரெக்டாக மேட்சாக இருந்தது. விஜயை பார்த்து மற்றவர்கள் போட ஆரம்பித்ததை இது நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால் இப்போது இளைஞர்கள் கூட அந்த காஸ்டியூம் நிறைய பேர் ஓட்டு போட வரும்போது அந்த காஸ்டியூமோட வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. சார் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், என்னதான் விஜய்க்கு விஜய் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு, நம்ம தான் அடுத்த ஆட்சி அமைக்கிறோங்கிற கான்ஃபிடென்ட்ல அவர் இருந்தாரு. பட் சுத்தி உள்ளவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் தேவையில்லைப்பா, முதல் எலெக்ஷன் தானே சந்திக்கிறாருங்கிற போது தாரையா இளைஞர்களோட ஓட்டு மொத்தமா போய் தாவேக்காவுக்கு விழுகுது. மற்ற ஓட்டு போட்டு வரவங்க எல்லாம் இவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேட்கணும். இவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிலே தெரியுது இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கிற போது இந்த கான்ஃபிடென்ட் விஜய்க்கு எப்படி சார் வந்தது? நம்பிக்கை தாங்க, மக்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான். அதான் சொன்னார் இல்லையா, உங்களை நம்பி நான் வந்துட்டேன்னு சொன்னார் இல்லையா. அவருடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த 30-50 வயசுக்குள்ள டார்கெட் ஒரு 50% எதிர்பார்த்தார். ஏன்னா விஜய் ரசிகர்களாக இருந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனவங்க அவங்களே நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த 18 ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இளம் தலைமுறையில் மட்டும்தான் அவருடைய மெயின் டார்கெட்டாக இருந்தது. அதுதான் சொன்னேன் இல்லையா, 1,21,00,000 வாக்குகள். இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக விஜயினுடைய வாக்குகள் எழுதிமா இருக்கு உங்களுக்கு. 1,75,00,000 வாக்குகள் விஜய் சாதாரணமாக வாங்குவார். பெரிய ரெக்கார்டு. இது கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வருது. ஏன்னா ஓட்டு போனவர்கள் போன எல்லா பேரையும் பார்த்தீங்கன்னா குடும்பமாக விஜய் யாருக்கும் ஓட்டு விஜய் 10 ஓட்டா 10 ஓட்டு விஜய்க்குன்றாங்க. ஊர்லேருந்து நிறைய தகவல் மெசேஜ், நாங்கள் விஜய்க்கு போட்டோம். நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்க காரில் இருந்து நேராக பரப்பிட்டு வந்துட்டாங்க. 5 ஓட்டு போடுறதுக்காக காரில் பரப்பிட்டு சாயங்காலம் 4:30 மணிக்கு ஓட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. பல லட்சங்களை செலவு பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே உள்ளூரில் இருந்து காரில் போனது. ஸோ இது எதையோ நோக்கி தான் மக்களுடைய அந்த ஒரு எதையோ ஒன்று எதிர்பார்த்து காத்திருப்பாங்க எல்லா பேருமே. இப்போ அந்த எதிர்பார்ப்புகள் எப்போ கிடைக்கும் அது விஜய் ரூபத்தில் டக்குன்னு வரும்போது அப்போ நம்ம எதிர்பார்த்தது இதுதான்யா, இதோ வந்துட்டாரியா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை விஜய் மேலே விழுந்தது. அதன் இலக்காகுது தான் அப்படியே ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது. 234 தொகுதி வேட்பாளர் இருக்கான்னு கேட்டாங்க நிறைய பேர், நிற்க வச்சார்ல. மேற்கொண்டு போட்டியில் வந்தது, எனக்கு சீட் கொடுக்கல உனக்கு சீட் கொடுக்கலன்னு. ஸோ அத்தனை பேரையும் நிற்க வச்சார். ஒரு தொகுதியை தான் மிஸ் ஆச்சு, பரவாயில்ல. அதுக்கு சுயேட்சைக்காக வந்து ஆதரவு கொடுத்தாரு. ஸோ இறுதிக்கட்ட பயணம், இந்த 10 நாள் பயணம் வந்து தெறிக்க விட்டார். சென்னையே குலுங்கிச்சு உங்களுக்கு. பட் மக்கள் யாருக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது நமக்கு. மே 4ஆம் தேதி தான் தெரிய வரும் நமக்கு. ஆனாலும் எதிர்பார்ப்புகளோட விஜய் இருக்கார், மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்காங்க. விஜய் இதில் மிகப்பெரிய பெர்சன்டேஜ் வாங்குவார், வாக்குகள் கண்ணா பின்னான்னு வரும், நிறைய இடங்களை கைப்பற்றுவார் அப்படிங்கிற பார்வை எல்லாருக்குமே வந்திருக்கு. பெண்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவர் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போ நேற்று மிகப்பெரிய ஒரு பிரபல அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி சொல்லியிருக்காங்க.
பெண்களுடைய ஆதரவுக்கு விஜய் இருக்குது. அதை நோக்கி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ எல்லோருடைய பார்வையும் எஸ்ஐஆர் ஃபார்முக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் கம்மியாச்சு, பட் இங்கே பெர்சன்டேஜ் அது ஈக்குவல் தான் சொல்லப்படுது. இல்லை, இங்கே வாக்குகள் வேறு அதிகமாக இருக்குது உங்களுக்கு இளைஞர்களுடைய வாக்கு, அதை நீங்கள் பார்க்கணும். 20 லட்சம் வாக்குகள் கூடி இருக்கு. எஸ், அது எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அது கிட்டத்தட்ட வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது, பதிவான வாக்குகள் ஓட்டு போட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேரை விசாரித்தோம்னா 80-90 பேர் விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க விஜய்கிட்ட அப்படிங்கிறது தான் அவங்க மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் விஜய் வந்தால் ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும், ஒரு மாற்றம் உருவாகும், நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை விஜய் தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதன் வழியாக தான் வாக்குகள் போட்டிருக்கு, செலுத்தியிருக்காங்க. ஸோ விஜய் அதை எந்த அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, சொல்ல முடியாது. நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த தகவல்கள்லாம் வேறு, அன்னைக்கு பதிவானதுக்கு பிறகு தலையிலாக மாறி போயிருக்கு. எது வேணாலும் நடக்கும், விஜய்க்கு எது வேணாலும் நடக்கலாம், மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக கூட அமையும். இப்போவே பனையூரில் நிர்வாகிகள் கூப்பிட்டு வர மீட்டிங் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே விஜய்க்கு ஃபேவராக தான் வந்திருக்குங்கிற தகவலும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரணையில் பண்ணும்போது விஜய்க்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது, வாக்குகள் பதிவாக இருக்குது, பிரசன்ட் அதிகமாக இப்போ இருக்குது. சொல்ல முடியாத இடத்திற்கு விஜய் நிற்பார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருடைய பார்வையும் இருக்குது. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 4ஆம் தேதி அன்னைக்கு தெரிய வரும். சரி, ஏறக்குறை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எஸ்ஐஆர் ஃபார்ம்னால தான் இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கூடின மாதிரி தெரியுது, கடந்த வருஷத்தை விட ஒரு 20 லட்சம் ஓட்டுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இக்கு வச்சாலும் அந்த 20 லட்சம் ஓட்டும் முதல் வாக்காளர்களாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி போடாதவங்களா இருக்கலாம், அவங்க எல்லாமே மாற்றத்தை எதிர்பார்த்து தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்கிற போது இதுவும் விஜய்க்கு ஃபேவராக தானே போய் முடியும். கண்டிப்பாக அது ஃபேவராக இருக்கிறது தாங்க பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு. எல்லா தொகுதியிலையுமே மினிமம் 10, 15, 18, 20, 25% தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஏறி இருக்குங்க. குறைவான வாக்குகளே இல்லைங்க. இந்த டைம் 60 கீழே எதுவுமே இல்லைங்க. 10 தான் சொல்கிறேன் இல்லையா, குறைந்தது 230 தொகுதியில் சில இடங்களில் உங்களுக்கு 10% ஏறி இருக்கு, சில இடங்களில் 15% ஏறி இருக்கு, 20 ஏறி இருக்கு, 25 ஏறி இருக்குங்க. சென்னையே அதிர விட்டுருக்காருங்க பெரம்பூரில். அப்போ 10, 15, 20, 20% ஏறி இருக்குன்னா எப்படி பார்ப்பது உங்களுக்கு அதை? ஸோ எஸ்ஐஆர் மூலமாக இல்லை, நிறைய வாக்காளர்கள் அடிஷனலாக உள்ளே வந்திருக்காங்க. அதில் குறைக்கப்பட்டது ஒன்று அந்த பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க, 14 லட்சம் பேர் இருக்காங்களே, அந்த வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு தான் சொல்கிறாங்களா அவங்க? இல்லைன்னா செலுத்தலைன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இந்த 30 வயசுக்கு உள்ள வாக்காளர்களுடைய ஓட்டு 1,07,00,000 இருக்குங்க. ஒரு 75% வச்சுங்க மொத்தத்துக்கே. நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு? 90 லட்சம், ஒரு சாலிடாக 1 கோடி ஓட்டுகள் விஜய்க்கு விழுந்திருக்கும். இது தவிர நார்மலாக நீங்கள் பார்த்து போனால் ஒரு 70% வாக்குகள் இருக்குன்னா அதில் ஒரு 10% சாலிடாக விஜய்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 40 வயசு 30-40 வயசு சொன்னேன் இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு இருக்குது. அப்போது இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்குகள், 84%, 85 வந்திருக்கு இல்லைங்களா, 30% வாக்குகள் மேலே விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் விழுந்திருக்குங்கிற தகவல் வருது. அப்போ பேலன்ஸ் 50-52% தான் இருக்குது. அது மற்ற கட்சிகளுக்கு தான் போகும், எல்லாமே பிரிஞ்சு போகும். ஓகே. அப்போ நீங்கள் 35 சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி கடந்த முறை 84லேருந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் அத்தனை தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 78% தான் அதிகபட்சமாக பதிவாயிருக்கு உங்களுக்கு. 2011 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்மி. ஸோ அப்போது இந்த முறை இந்த 30-35% வாக்குகள் வந்ததுன்னா அவருடைய ரேஞ்சே வேறு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அப்போது மெஜாரிட்டிங்கிறது இண்டிவிஜுவல் இல்லை, கூட்டணிக்குள்ளேயும் மெஜாரிட்டி வரல அப்படின்னா இங்கே தொங்கு சட்டசபை உருவாகும். அப்போ விஜய் இங்கே உட்காருவார், கிங் மேக்கரா. அவர் நான் கிங் மேக்கரை வர விரும்பலை, கிங்குன்றதை ஒரு மேடையில் பேசிட்டார். இங்கே எப்படி வரும், மெஜாரிட்டி யாருமே கிடைக்கலன்னா இங்கே விஜய் தான் சென்டர் பாயிண்ட்டாக இருப்பார். அப்போது விஜயை கூட்டணிக்குள்ளே அழைப்பதற்கான ஆரம்பகட்ட பேச்சு உடனடியாக ஆரம்பிக்கும். இப்போவே அதை சாலிடாக இந்த சதவீதம் உயர்ந்ததுனால விஜயை தன் பக்கம் பேசுவதற்கான அந்த ஏற்பாடுகளையும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கதா ஒரு தகவல் வருது. அதற்கு பிறகு போனால் வேற முன்னாடியே போயிடுவோம்
அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. எதுக்கு ஒரு சேஃப்டி சைடு வச்சுக்குவோம், எப்பயுமே வச்சுக்கோமில்ல. ஒரு 1000 ரூபா இருந்தால் இப்போ திரும்பி பஸ்ஸில் போய்ட்டு ஒரு 300 ரூபா கையில் வச்சுக்குவோம். 1000 ரூபா செலவாயிட்டா என்ன பண்ணுறது, 300 ரூபா ஊருக்கு சேர்ந்துடலான்னு சேஃப்டிக்கு வச்சுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சேஃப்டிக்காக சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. விஜய் பனையூரில் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்காரா, நிர்வாகிகளை சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தகவல் சொல்லியிருக்கிற நிர்வாகிகளுக்கு சிறப்பான தகவல் வந்திருக்கு. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து நகர்ந்து போங்க. எல்லாமே மே 4ஆம் தேதி நம்ம திரும்பி அதை பெரிய மாற்றத்தோடு சந்திப்போம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் பேசப்பட்டதா ஒரு தகவல் இருக்குது சார். சார் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மிகப்பெரிய 2 கட்சிகள் தவிர வேற யாருமே பூத் ஏஜென்ட்ஸ் போட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு பேசு பொருளானது. விஜய்லாம் பூத் ஏஜென்ட்லாம் போட முடியாதுன்னு. ஆனால் ஒவ்வொரு பூத்லையும் பூத் ஏஜென்ட்ஸ் சாப்பிட கூட போகலையா சார். வெளியில் யாரு காசு கொடுத்தாலும் இல்லை நாங்கள் எங்கள் ஓட்டை பார்த்துக்குறோம், எங்கள் இதை நாங்கள் நிர்வாகத்தை பார்த்துக்கிறோன்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு பவர் விஜய் அவரோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு? விஜய் அது வந்து சொல்லவே தேவையில்லைங்க. அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. மாவட்ட செயலருக்கு, நிர்வாகிகளுக்கு, அடிப்படை உறுப்பினர்லேருந்து எல்லாருக்குமே தகவல் கொடுக்கப்பட்டது. பனையூரில் உட்காந்து சும்மா உட்காந்து நினச்சாங்க நிறைய பேர் பல்லாக்கு வெளில வரல. பக்கா பிளான் பண்ணி அழகாக வந்து திட்டம் போட்டு எல்லாத்தையும் பேசின விஷயங்கள் இருக்குது. விஜய் சொல்கிறத கேட்டுட்டு அத்தனை பேருமே கண்கொத்தி பாம்பாக கழுகு பார்வையோட பூத்தில் உட்காந்துருந்த தகவல் தான் வருது. அதை சாப்பிடாம பட்னியோடு இந்த வேலை செஞ்சுருக்காங்க. 10 பைசா யார்ட்டையும் வாங்கலை. கை காசை போட்டு டீ சாப்பிட்டாக்க நிர்வாகிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க, பூத் ஏஜென்ட் உட்பட. அது வந்து உண்மையை விரும்பிகளாக நாம் விரும்புகிற ஒருத்தருக்காக அப்படின்னு வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம். பாலாபிஷேகம், மன்றம், அது இது பொது சேவை, இந்த மாதிரி விஜய் உணவுலா திட்டம், பள்ளி பாடம் எவ்வளோ செலவு பண்ணியாச்சு. அன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன செலவாக போகுது நம்ம பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் இருந்திருக்காது. அதனால் ஒட்டுமொத்தமாக டாப்லேருந்து A to Z வரைக்குமே அத்தனை பேர் விஜய்க்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பை கொடுத்துருக்காங்கிறது தான் இந்த பூத் ஏஜென்ட்லேருந்து நமக்கு தெரிய வருது. கடைசி வரைக்குமே அந்த ஏவி பாக்ஸ் வந்து ஓட்டு பாக்ஸை வந்து சீல் வைக்கப்பட்டு சூட்கேஸில் பூட்டி கொண்டு போய் செலுத்துகிற வரைக்குமே அத்தனை நிர்வாகிகள் உணர்ந்திருக்கான்ற தகவல் வருது சார். சார் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள். விஜய் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் வராதுன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜுக்குள்ளே வருவாருந்தாங்க. இப்போ பேசுகிறவங்கலாம் என்னென்னா, இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்கட்சிகளோட வாக்கை வந்து விஜய் பிரிக்கிறாரு, இளைஞர்களோட வாக்கை கையில் எடுத்துட்டாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கிற போது காலத்தை நகர்த்தி கொண்டு வந்துட்டாரா, அவர் கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரா? பேச வச்சுட்டார்ல, பேசின்னு சொன்னவங்கள இவங்கள பேச வச்சுட்டாரு விஜய். அப்படியே தலைகீழாக மாறுது. ஸோ இப்போ அந்த இளைஞர் ஓட்டாக இருந்தாலும் மிடில் ஏஜ் ஓட்டாக இருந்தாலுமே எல்லாருமே விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த அரசியல் முக்கியமான வாய்ந்ததாக கருதப்படுது. அதுதான் அவர் சொன்னார். மற்ற எலெக்ஷன் மாதிரி சர்வசாதாரணமாக கடந்து போயிடாதீங்க, உன்னிப்பாக பாருங்கள், இது முக்கியமான தேர்தல். இது உங்களோட வாழ்க்கையில் இந்த தேர்தலை சந்திக்க போகிறது மிக திருப்பத்தை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை தான் சொன்னார். அதுதான் சிந்திக்க ஆரம்பித்தாங்க எல்லா பேருமே. இளைஞர்கள் விடுங்க, பெரியவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. கரெக்ட் இல்லை, இத்தனை நாள் நம்ம இவர்களுக்கு போட்டோம் அவர்களுக்கு போட்டோம், என்ன சாதிச்சோம், ஒன்றுமே இல்லையே, ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்க நினச்சிருந்தோம்ல. இந்த ஒரு பொருள் நம்ம கண் எதிரில் அந்த மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு கடைசி நம்பிக்கை வந்துகிட்ருக்கு. நம்பிக்கையை கொடுப்போம், ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் மக்கள் மத்தியில் வந்ததாக தான் இப்போ எல்லாருடைய பேச்சும் இருக்குது. விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவித்தவர்கள் ஒரு பக்கம், கடுமையாக விமர்சனம் பண்ணி விஜயை தாறுமாறாக திட்டியவர்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட விஜய்க்கு ஃபேவராக மாறி இருக்கு. களம் மாறி இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட சேஞ்ச் ஆகிருக்குது விஜய்னால் மட்டுமேங்கிற அளவுக்கு பேசுகிற சூழ்நிலை விஜய் உருவாயிருக்க. பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கப்படுது. இது தனி ஒரு மனிதனுங்க 233 தொகுதியில் நின்றுருக்காரு. ஒரே ஒரு அவருடைய ஃப்ளாக்கை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவர் எல்லாமே கிட்டத்தட்ட 10-15 ஃப்ளாக் கூட சுற்றினாங்க. தனியாக ஒரு கொடியோட தனி ஒரு மனிதனாக போராடி மக்கள் மத்தியில் தன்னுடைய இமேஜை உயர்த்திருக்காரு, நம்பிக்கை உருவாக்கியிருக்காரு, மக்கள் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வெற்றிகள் வந்து மக்கள் கொடுக்காம இருக்க மாட்டேன்னு தான் தோணுது. ஆனால் கடுமையான ஒரு போட்டி தான் இந்த தடவை. யாருக்கு என்பது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க எல்லா பேருமே. சாதாரணமாக கிடைச்சிரும்னு வந்து நினைத்திருந்த எல்லாருக்குமே இந்த விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு. என்ன நடக்கும் என்பது மே 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்குமே இந்த என்ன சொல்ல, இந்த டெரர் படம் பார்த்தா திக்கு திக்குன்னு இருக்குமாங்களா, அந்த மாதிரி இந்த திக்கோடு தான் இருக்காங்க எல்லா பேருமே. தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல்
பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத, மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கிறத. சார் இறுதியாக ஒரு கேள்வி, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட வேட்பாளர்கள் யாரும் தெரிஞ்ச முகம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஓட்டு போட்டு வந்தவங்க எல்லாருமே ரெண்டே விஷயம் தான் சொன்னாங்க. விசிலுக்கு ஓட்டு போட்டேன், விஜய்க்கு ஓட்டு போட்டேன். அப்படிங்கிற போது இங்கே வேட்பாளர் முகம் மொத்தமும் விஜயா மாறி இருக்குல்ல. எஸ், இது வந்து மக்களுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா இதுக்கு நம்ம பேசியிருக்கும் போது அவங்க சொல்கிறது ரெண்டு விஷயம் தான் சொல்லுவாங்க. யாருக்கு ஓட்டு போட போகிற, ஒரு ரெட்டை இலைக்கு அப்படிம்பாங்க. இன்னொன்று உதயசூரியன். எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு தாங்க. உதயசூரியன் தெரியும், ரெட்டை இலை தெரியும். ஸோ இவர்களுக்கு பிடிச்ச ரெட்டை இலைக்கு போட்டால், இவங்க பிடிச்சது உதயசூரியன் போட்டாங்க. இது ரெண்டு தான் இருந்தது. கண்ணை மூடிட்டு அப்போ வேட்பாளர் நிறைய பேருக்கு யாரும் தெரியாது. குறிப்பிட்ட ஒரு 15-20 வேட்பாளர் தான் எல்லாருக்குமே தெரியும். பட் இங்கே விஜய் அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 234 இந்த விஜய் தான் நிற்கிறான்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ஃபஸ்ட்டு. மாதிரி மாநாட்டிலே சொல்லிட்டார். எல்லா வேட்பாளருமே விஜய் முகமாக பாருங்கன்னார். இங்கே மக்கள் அதை தான் பார்த்தாங்க. எல்லா பேருமே யார் வேட்பாளர், யார் பேர், அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. எங்களுக்கு வேண்டியது விஜய், விஜய்க்காக நாங்கள் போடுறோம். விசில் எங்கே இருக்குது, விசிலை பார்த்து மட்டும்தான் அவர்கள் இந்த பட்டனை நச்சு நமக்குன்னு சொன்னார்ல விஜய், அது மாதிரி நச்சு நமக்குனாங்க. ஒரு தொகுதியிலே எதுலேயோ பட்டனை அமைக்க இந்த பட்டனே விசில் பட்டனே உடஞ்சி போனதாக ஒரு தகவல் வருது. ஸோ அதனால் அவர்களுடைய பார்வை முதல்ல உதயசூரியன், இரட்டை இலையாக இருந்தது. இப்போ மூன்றாவதாக விசில் சின்னம் அவருடைய பார்வை தெரிஞ்சிருக்கு. இப்போ எந்த சின்னம் முதன்மையாக வரப்போகுதுங்கிறத மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 4ஆம் தேதி தெரியும் பாருங்க. இன்னொன்று, ரசிகர்கள் ஆறாவாரம், தொண்டர்களோட ஆறாவாரம் பயங்கரமாக இருந்தது. 4 மணிக்கெலாம் ஓட்டிங் போல் வைக்க மாட்டீங்களா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்த அந்த ஞாபகத்துலேயே வந்துடுவோம், எப்போ பூத்தை ஓப்பன் பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி, கியூரியாசிட்டி, டக்குன்னு போய் மொத்தமாக ஓட்டை போட்டு வர்றதுங்கிற போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்வம் எப்படி இருந்திருக்கு இளைஞர்கள் மத்தியில்? ஆர்வத்தை உருவாக்கி இருக்காருங்க. அதுதாங்க முக்கியம். நீங்கள் வாழ்க்கைங்க இது. நீ சினிமா ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது 200 ரூபா கொடுத்து பார்த்துட்டு கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு வந்துட போகிறாங்க. பட் இது வாழ்க்கை. அதை தான் சொல்கிறாரு. இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கிறத புரிய வச்சார். அப்போ நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு முதல்ல வந்து ஓட்டை போட்டுருங்கன்னு சொன்னார் விஜய். அதை தான் அவங்க வந்து செயல்படுத்தியிருக்காங்க. எல்லா யங்ஸ்டர்ஸுமே காலையில் 7-8 மணிக்கெலாம் வந்து நான் பார்க்க முடிச்சதுங்க. பட் மற்றவர்கள் வர்றாங்க, அவர் யாரும் ஓட்டு போட்டால் நமக்கு தெரியாது. அவர் பிடித்தவர்களுக்கு போட்டு போயிருக்க போகிறாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் வந்து அவருடைய அந்த ஆர்வத்தையும் துள்ளி பார்க்கும்போது பார்த்தா விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. பூத்தில் வெளில ஸ்கூலுக்குள்ளே ஓட்டு போகிறதுக்கு முன்னாடிலாம் ஓட்டுச்சாடி முன்னாடி போனால் நான் விஜய்க்கு ஓட்டு போட போனால் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிய வருது நமக்கு. அதை அதான் சொன்னேன், 100 பேரில் 80 பேர் விஜய்க்குன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் தான் ஓட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வர்றாங்க வெளில வரும்போது. இது கிரவுண்டு மாறாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பூரா பதிவாயிருக்கு. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, 234 தொகுதியிலுமே 10, 15, 20, 25% உயர்ந்திருக்கு. அது எல்லாமே விஜய்க்கு தான் பேசுகிறாங்க. நாம பேசல. அரசியல் கட்சி விமர்சகர்கள் பேசுகிறாங்க, அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள் பேசுகிறாங்க. இவ்வளோ % போனதே விஜய்க்காக மட்டுமே அப்படின்றாங்க, அடித்து சொல்கிறாங்க. அப்போ அந்த வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு போது தான் சொன்னேன். 30% குறைந்தது சாலிடாக விஜய்க்கு ஒரு வாக்கு வரும். வாக்கு சதவீதம் 35 போச்சா வேற ரேஞ்சு, உங்களுக்கு கலரே மாறிடும். இப்போ மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வந்து விஜய்க்கு நேராக கண்ணு முன்னாடி தான் தெரிஞ்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், ஃபைனலாக ஒரே கேள்வி என்னன்னா, விஜய் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் மே 4ஆம் தேதி பதில் தெரியும். விமர்சனத்தெல்லாம் தூளாக உடைச்சிட்டார் இல்லையா, அவரு உடைக்கலன்னு கூட சொல்லலாம், மக்கள் உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. அதை விஜய் கொடுத்த நம்பிக்கை, உங்களை நம்பி வந்திருக்கேன்னு சொன்னது, அவருடைய குரல் என்ன நாட்டுக்கு தேவை, மக்களுக்கு தேவைன்னு பேசும்போது இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சார், நடுத்தர வயதுக்கு புரிய வச்சார், பெரியவர்களுக்கு புரிய வச்சார் இல்லையா. அவர்களுடைய இதுவாக தான் நான் இதை பார்க்குறேன் நான் இதை. ஸோ அதனால் இந்த தேர்தல் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறது எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.